Hey guys, welcome back. Recently Realme X7 Max smartphone ku Flipkart la ஒரு massive discount கொடுத்திருந்தாங்க. இதுவரைக்குமே வந்து ஒரு 24-25,000 க்கு வந்து ஆஃபர் டைம்ல செல் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்துல இருந்து Flipkartல Realme Days னு ஒரு ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபர்ல வந்து Realme X7 Max ஸ்மார்ட்போன் 21,000 க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 21,000 க்கு இந்த ஸ்மார்ட்போன் எப்படி வாங்குறது நேத்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணிருந்தோம். நீங்க அது பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க. ப்ரீபெய்டா வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி இந்த ஸ்மார்ட்போன் வாங்குறதா இருந்தா ஃபிளாட்டா ஒரு 6,000 ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ 21,000 வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப வர்த்தாக தான் இருந்தது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நேருப்னு ஒரு அண்ணா இருப்பார். அவர் தான் வந்து X7 Max புக் பண்ணியிருந்தார். அவருக்காக புக் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் டேரெக்டாக வந்து நம்ம வீட்டு அட்ரஸ்க்காகவே புக் பண்ணிட்டார். நம்ம சேனலில் வந்து பொறுமையாக கவர் பண்ணிட்டு கொடுங்கன்னு பெரிய மனசோட சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு கோடான கோடி நன்றியை போட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து X7 Max ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்காக டெலகிராமில் டெக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா குரூப்போட லிங்க் கீழே தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்து பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட Realme X7 Max பாக்ஸோட ரீட்டைல் யூனிட் இருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது தான். எப்பவும் போல நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5G இருக்கு. ஸோ இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். 8 5G பேண்ட் சப்போர்ட்டோட இருக்கு. அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம்னா dimensity 1200 ப்ராசரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்கு. 50 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தோன்னா 64 மெகா பிக்சல் சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட் X7 Maxனு போட்டிருக்கு. 5Gயில் என்னென்ன பேண்ட் இருக்கோ எல்லா பேண்டுமே வந்து இங்கே லிஸ்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ இங்கே இருக்குது. ஹெட் நம்ம பார்த்தோன்னா 1.149 வாட் பர் கேஜி இருக்குது. பாடி வந்து 1.098 வாட் பர் கேஜி. ஸோ சார் வேல்யூ கொஞ்சம் அந்த 1 வாட்டு தாண்டி தான் இருக்குது. பட் பெரிய இஷ்யூ இல்லை. சார் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரொம்ப டிலே பண்ணாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பட் எப்பவும் பார்க்குற மாதிரி ரியல்மியில் அந்த பெரிய டப்பாவை தான் வந்து இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு சீல் கூட இருக்குது. ஸோ இதையும் வந்து ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். திறந்துடு சீசே. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பெரிய சர்ப்ரைஸாக வந்து அன்கவர் தி எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீட்னு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய டப்பாவாக தான் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கைடு, குயிக் கைடு, அதுக்கப்புறமா வந்து டிபியூ கேஸ் இருக்குது. டிபியூ கேஸ் கொஞ்சம் ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் வருது. ஸோ ஒரு 2-3 மாதம் கழிச்சு கலர் சேஞ்ச் ஆனாலுமே வந்து கொஞ்சம் ஒரு பிளாக் ஷேட் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. இதோட குவாலிட்டி வந்து டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் மாசாக இருக்குது. அண்ட் ஃபோன் இருக்குது. ஃபோனை வந்து சைடில் வச்சுட்டு சார்ஜருக்கு வந்தோம்னா இந்த வாட்டி எப்பவும் பார்க்குற மாதிரி அதே பெரிய சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜரோட அவுட்புட் வந்து 1 வோல்ட் 6.5 ஆம்ப் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகுது. ஒரு 65 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான். பட் ஃபோன் வந்து 50 வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். ஃபோனில் வந்து 4500 mAh பேட்டரியும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் இந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து பொறுமையாக வெளியில் எடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த IMEI ஸ்டிக்கர் வந்து பாக்ஸில் எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுருங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு டுவல் பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோம் ஒரு ஸ்டைப் இருக்குது. இந்த ஸ்டைப் வந்து கொஞ்சம் ஒரு கிளாசி ஃபினிஷாக இருக்குது. அது பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா ரியல்மி .loop அவங்களோட லோகோ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அப்படியே நம்ம ரைட் சைடு வந்தோம்னா ரைட் சைடு வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஜிகனா பூஸ்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு டிசைனை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெனோ 6லையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் மேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் ஆகுமான்னு தெரியல. பட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சுத்தமாக அட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது. பட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் ஆகும். கேமராக்கு வந்து ஒரு குட்டியோண்டு பம்ப் இருக்குது. ஸோ நீங்கள் பாக்ஸில் கொடுத்த கேஸ் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ரியல்மியோட லோகோ வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செட்டப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இயர் பீஸ் இருக்குது. டாப்பில் நம்ம பார்த்தோன்னா டாப் ரைட் சைடில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபோனோட ரைட் சைடு வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனில் ஒரு கோல்டன் கலர் ஆக்சென்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்தோன்னா ஒரு ஸ்பீக்கர் வென்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு மெயின் மைக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் அதுவும் வந்து இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்குது. ரியல்மி அதை ரீட்டைன் பண்ணது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது பட்டன்ஸ்க்கும். அப்படியே வந்து மேலே சிம் ட்ரேக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் ரெண்டுமே வந்து நல்ல கிளிக்கி ஃபீல் இருக்குது. சிம் ட்ரே ஓப்பன் பண்ணால் டுவல் சிம் கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 4G சிம் யூஸ் பண்ணலாம். இதில் சப்போஸ் நம்ம ஊரில் வந்து 5Gயோட நெட்வொர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த டைமில் வந்து நீங்கள் 5G சிம் கார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ரியல்மியோட யூசர் அக்ரிமெண்ட் பேஜ் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறமா இங்கே ஆப்ஷனல் இருக்குது பார்த்தீங்களா, இது வேணால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் அக்ரிமெண்ட் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இல்லைனா நம்ம ஃபோனை செட்டப் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்த்தாலே வந்து 5G கார்ட்ஸ் பேண்ட் வந்து சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டாப் சைடில் நம்ம பார்த்தோன்னா NFC ஐக்கானும் காட்டியிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து NFC வந்து சப்போர்ட் இருக்குது. செட்டப் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆப் ரெக்கமெண்டேஷன் பேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே காட்டல. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் செட்டப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேக்குள்ளே போயிடலாம். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பை டிஃபால்ட்டாக ஆட்டோ செலக்டில் இருக்குது. ஆட்டோ செலக்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா கண்டென்ட்டுக்கு பேஸ் பண்ணி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இது வந்து நீங்கள் 120Hzலையும் சேஞ்ச் பண்ண முடியும், 60Hzலையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். 90Hzக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா பேனல் காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. 120Hzல யூஸ் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் ஃபோனோட டிவைஸ் நேம் வந்து X7 Max காட்டுது. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11ல் தான் இருக்குது. பட் செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தோன்னா மார்ச் மந்த் அப்டேட்டில் இருக்குது. வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டேட் செக் பண்ணி பார்த்தோன்னா 1GB ஒரு அப்டேட் ஃபைல் வந்திருக்கு. இது வந்து ஆகஸ்ட் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. நல்ல விஷயமா தான் இருக்குது. ரியல்மி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்டை புஷ் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் பொறுமையாக அப்டேட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரியல்மி UI வெர்ஷன் 2ல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட் 8GB RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. 128GB வந்து 111GB வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. dimensity 1200ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி டிஸ்பிளேயோட ஸ்பெக் நம்ம பார்த்தோன்னா ஒரு 6.4 இன்ச் கொண்ட ஒரு காம்பாக்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டிஸ்பிளேலாம் இல்லை. பட் ஸ்டில் சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா பேக் வந்து கொஞ்சம் கேர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. நிறைய பிராண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேர்டு பேக் டிசைனை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம எனேபிள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா ரியல்மி UIல ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இது சேர்ச்சுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 6.4 இன்ச் HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஃபுல் HD AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. வைட் 1L1க்கான சர்டிஃபிகேஷனும் இருக்குது. டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 409 ppi இருக்குது. பட் 360Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஓலியோஃபோபிக் கோட்டிங் இருக்கதா சொல்கிறாங்க. பட் ப்ரீ அப்ளைடாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது டெம்பர்ட் கிளாஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கர் ஆடபிள் ஆகும். அதுக்கப்புறமா பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வால்யூமில் தான் வச்சுருக்கேன். இதில் ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேக் சைட் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் வால்யூமில் வந்து மைனர் வைப்ரேஷன் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்பீக்கரோட டியூனிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ஃபோன்ஸில் நம்ம பார்த்தோன்னா இயர்பீஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் அந்தளவுக்கு லவுடாக இருக்காது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டாப் அண்ட் பாட்டம்லேருந்து ஒரு நல்ல லவுட்னஸ் கிடைக்குது. டாப்பில் நம்ம பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 35லேருந்து 40% வால்யூம் வரும். பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா 60லேருந்து 65% வால்யூம் வருது. ஒரு நல்ல அவுட்புட் பண்ணியிருக்காங்க. அதோட டியூனிங் கூட நல்லா இருக்குது. ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவும் போல சூப்பராக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கார்னரில் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IMX 471 சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலகாலமாக ரியல்மி ஃபோனில் நம்ம பார்க்குறது தான். அதுவே வந்து நம்ம ரியர் கேமரான்னு வந்து மொத்தமாக ஒரு 3 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் சோனி IMX 682 சென்சார் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 8MP அல்ட்ரா வைட் கேமரா ஹைனிக்ஸ் 846 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து ஒரு 2MP மேக்ரோ, இது வந்து ஆம்னிவிஷன் சென்சார். டுவல் வீடியோ மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைமல்டேனியஸாக வந்து நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். வீடியோ ரெசல்யூஷன் வந்து 4K 60 வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். 1080p வந்து 60 fps ஆப்ஷன் தராங்க. 4Kல அல்ட்ரா வைடில் ஷூட் பண்ண முடியாது. ஸோ 1080p 30 fps வரைக்கும் நம்மளால் அல்ட்ரா வைடில் வந்து வீடியோ எடுக்க முடியும். பட் 60 fpsல வந்து நார்மல் அந்த மெயின் கேமராலாம் நம்ம ஷூட் பண்ண முடியும். 682 ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் தான். பட் அவுட்புட்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து ஒரு கேமரா ரிவ்யூவும் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ 178 கிராம்ஸ் இருக்குது, லெஸ் தென் 180 கிராம்ஸ் தான். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு பல்கியான ஃபீல்டில். பட் இந்த கேஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். பாக்ஸில் கொடுத்துருக்க கேஸ் தான் இது. கேஸோட ஃபிட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மைக்குக்கான போர்ட் எல்லாமே இருக்குது. பட் கீழே நம்ம பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாப் கூட கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போர்ட்டுக்காக. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. கேஸ் போட்டு நம்ம வெயிட் செக் பண்ணால் 196 கிராம்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் வந்து கேஸ் போட்டு வந்து நம்மளால் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஒரு பல்கியான ஃபீல் எதுவும் கிடையாது. அண்ட் இதுக்கு வந்து 8.4 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. டேட்டா எல்லாத்தையும் வந்து பேக்கப் பண்ணிவிட்டு ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீட்டெயிலாக உங்ககிட்ட ஃபுல் ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் 20லேருந்து 22,000 பார்த்தோன்னா 750G 768G dimensity 800U 810 இந்த பவர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸாக வந்து இந்த dimensity 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோனை வந்து 21,000க்கு வரது வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃபர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஆஃபராக தான் இருக்குது. பிக் பில்லியன் டே சேலுக்கு வந்து இதே மாதிரி ஆஃபர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து இந்த 21லேருந்து 22,000க்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா X7 Max வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்க. சேனலுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறேன். சப்போஸ் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோவை கூட மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.